ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் ஒரு காரக்குழம்பு வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். இது நம்ம வந்து ரொம்ப வந்து மசாலா பொடி எதுவுமே ஆட் பண்ணணும். ஈஸியாக வந்து ஒரே ஒரு மசாலா பொடி மட்டும் போட்டால் போதும். அப்படி வந்து நம்ம வந்து உடனே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோத்துக்கு ஈஸியாக பண்ணுற குழம்பு இது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு வச்சுட்டா ஒரு 2 நாள் கூட நல்லாயிருக்கும். நம்ம வந்து சூடு பண்ணி மட்டும் சாப்பிட்டா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் இதை வந்து பண்ண போகிறேன். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 12 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி முழுசாக உரிச்சே போட்டுருங்க. அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 30 சின்ன வெங்காயம், அதே வந்து முழுசாகவே தான் நான் போட்டிருக்கேன். கட் பண்ணி எதுவுமே நான் வந்து போடலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தீ வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மண் சட்டியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை அதில் வந்து நல்லா சூடு வந்து அந்த மண் சட்டியில் வந்து ஏறிட்டுன்னா அப்புறம் வந்து நல்லா சூடாகவே தான் இருக்கும். நம்ம வந்து தீ வந்து கம்மியாக வச்சாலே போதும். அதனால தான் மண் சட்டியில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே வந்து நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து தக்காளி வந்து ஸ்பீடாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கிடுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து குலைவாக வந்து வதங்கி வரும். அதனால தான் நம்ம வந்து உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும், அது வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்து வதங்கியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஆப்பே வச்சு லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டாலே போதும், அது வந்து நல்லா வந்து வதங்கிடும். நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பொடி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மட்டும் போட்டால் போதும். வேறு எந்த ஒரு மசாலா எதுவுமே நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதை மட்டும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து போதும். இப்போ பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கிடலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். அல்லாட்டி இதுவே கரெக்டான அளவாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அந்த புளி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுவிடுங்க. நல்லா இது வந்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நல்லா வந்து நமக்கு வந்து கட்டியாக கிடைக்கும். இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து மூடி வச்சு தான் கொதிக்க வைக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா தீயை வந்து கம்மியாகவே வச்சுருங்க. அப்படி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிரும் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே நம்மளுக்கு வந்திருக்கும். குழம்பு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே தண்ணியாக இருந்த மாதிரி இருந்து இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து திக்காக இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் வந்து சர்க்கரை வந்து போட வேண்டாம். அப்படியே கூட வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து சர்க்கரை போட்டதுனால ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்க விட்றேன். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்புலேருந்து இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த சர்க்கரை போடும்போது அந்த புளிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணேன். இப்போ வந்து அடுப்புலேருந்து இதை வந்து எடுத்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2லேருந்து 3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம வந்து வைக்கணுன்னே இல்லை. ஏன்னா புளி சர்க்கரை இதெல்லாம் போட்டிருக்கனால வந்து அந்த குழம்பு வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து கெட்டு போகாது.
இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த குழம்ப வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.